நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. மெரசல் ப்ரோ, படம் மெரசல். வயசானாலும் அவரோட நடிப்பு வேறு மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு படம். வேறு மாதிரி படம் நல்லா தாங்க இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. வடிவேல் ஆக்டிங் நல்லா இருக்கு. பகத் பாசி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. வடிவேலுக்கு நல்ல ரோல். வடிவேல் நல்லா நடிச்சிருக்காரா? மெயின் லீட் அவர் தானே, நல்லா தானே நடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. அவர் எப்படி சொல்கிற வயசுக்கும் அவர் ஆக்டிங்கும் சம்மந்தமே இல்லைண்ணா. வேறு மாதிரி இருந்துச்சுண்ணா படம். ஃபேமிலியோட தான் பார்க்கலாண்ணா. த்ரில்லிங்காக போகுது படம் கடைசி வரையுமே. லாஸ்ட்டாக மாமன்னன் நடித்தார்ல, அந்த மாதிரி ஓரியன்டாக இதில் நடிச்சிருக்காரு. ஸோ என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சிருக்கும். சைல்டு அபியூஸ் ரிலேட்டட் திங்ஸ் தான். அவர் மாமன்னன் படத்தில் நடிச்சிருந்த ஒரு சென்டிமெண்ட் கஷ்டம் வர மாதிரி இதுலேயும் சென்டிமெண்ட் ரிலேட்டடாக அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சென்டிமெண்ட்லாம் இருக்குது. ஸோ சைல்டு அபியூஸை தடுக்கிற மாதிரி சில கான்செப்ட்டு அது எப்படி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில். ஆனால் நேச்சுரலாக நம்ம ஃபகத் ஃபாசில் அவர் நடித்த மாதிரி இதில் நேச்சுரலாக இருந்துச்சு. நல்லா ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரலையும் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னசென்ட் லுக்கில் தான் இருக்கும். என்னடா நார்மலாக இருக்க மாதிரி தான் வடிவேலும் சரி. இவர் ஒரு ட்ராக்கில் ஒரு திருடுற மாதிரி போய்ட்டுருப்பார் ஃபகத் ஃபாசிலும். கடைசியில் பார்த்தா ட்விஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் மேலே தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிவால் ஆகும் கதையை. ஆமாம், ஃபஸ்ட் ஆஃப் லைட்டாக அந்த மலையாளம் படம் பார்த்தவங்களுக்கு பிடிக்கும். மலையாளம் படம் அந்த சப்ஸ்டன்ஸ் த்ரில்லராக இருக்கும்போது தான் அவங்களுக்கு பிடிக்கும். படம் இப்போ சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, அருமையாக இருக்குது. வடிவேல் அடி செம்மத்தியாக இருக்குது. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் அருமையாக இருக்குது. பார்க்கலாம். இருக்குங்க, ஏதோ ஒரு முறை பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. என்னங்க, பெண் பிள்ளைகளுக்காக எடுத்த படம். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே ஹீரோ தாங்க. மெயின் ஹீரோ வடிவேலு, ரெண்டாவது ஹீரோ தான். கண்டிப்பாக சமூகத்துக்கு தேவைப்படும் தான் இது. அருமையாக இருக்குங்க படம். வடிவேலோட நடிப்பு நல்ல நடிப்பு. கூட நடித்தார், அவர் பேர் என்ன பேர் வரலையே, அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. படம் அருமையான படம். இந்த இப்போ சமூகத்துக்கு இப்போ சின்ன சின்ன இளம் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி கற்பழிக்கிறது போகிறது கொலை அதிகமாக நடக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வான படம். நல்ல படம். படம் கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் காமெடி அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு குணச்சித்திரம் நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. பரவாயில்ல. படம்லாம் அது ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர் படம்ண்ணா. அதாவது 4 டான்ஸு, 4 ஃபைட்டு, 4 இது இல்லாமல், அதாவது ஒரு ஃபேமிலி, ஒரு லவ் ஸ்டோரி இல்லாமல், அந்த குழந்தைங்கள்லாம் கற்பழிக்கிறாங்கள்ல 15 வயசு 13 வயசு, அது வடிவேல் சூப்பராக பண்ணியிருக்காரு. பகத் பாசிலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வடிவேல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே படம் சூப்பர் படம். அதாவது ஒவ்வொரு பொண்ணை பெற்றாங்கள்ல, ஒவ்வொரு குழந்தை இருக்கிறவங்க அப்பா அம்மா தாய்மார் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரே படம் இதுதான். அதாவது காமெடிலாம் கிடையாது படத்தில். ஒரு பாட்டு கிடையாது, ஒரு டான்ஸு கிடையாது. இந்திரலோகத்தின் நான் அழகப்பண்ணலாம் வடிவேல் அந்த மாதிரி காமெடிலாம் கிடையாது எதுவுமே. அதாவது ஒரு பொண்ணை பெற்ற அப்பா வந்து பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ஓகே, படம் சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி 10 கொடுக்கலாம் சார். அதாவது குழந்தைய ஒரு பொண்ணை பெற்றவங்க பார்க்க வேண்டிய படம். ஓகேங்களா? அதாவது பாலியல் பாதத்துக்கான அந்த சின்ன பிள்ளைகள்லாம் கெடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, அதாவது ஒவ்வொரு பொண்ணு அதாவது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அதாவது காமெடி படம் கிடையாது, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஒரு பாட்டு கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒரு ஃபைட்டு கிடையாது, ஒரு இது கிடையாது. அதே பகத் பாசில் சூப்பர் நடிப்பு. இவங்களும் பயங்கரமாக நடிக்கிற ஆள் தான். வடிவேலும் 2 காம்பினேஷன்லேயும் செமையாக பண்ணியிருக்காங்க. திறமையான படம், சூப்பரான படம். இதுக்கு மேலே நான் ஏதோ சொல்லணுன்னா விஷயம் இல்லை. அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கதையை சொல்லக்கூடாது. படம் நல்லா இருக்குது, குடும்பத்தோடு பார்த்து பார்க்கலாம். அவ்வளோதான்.